ஓம் முருகா! கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் அருளிய ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பொக்கிஷம். ஒவ்வொரு பாடலும் ஒரு மனிதனோட வாழ்க்கையே மாற்றும் சக்தி கொண்டது. இப்போ நாம இந்த தொடர்ச்சியில 34வது பாடல் வரை வந்திருக்கிறோம். வியூஸ் பெருசா போகலன்னு இருக்கலாம். ஆனா, அதுக்காக நம்ம இந்த பயணத்த நிறுத்த போறதில்ல. ஏன்னா, இந்த கந்தர் அலங்காரம் யாராவது ஒருத்தரோட வாழ்க்கைய மாற்றும் என்ற நம்பிக்கையில தான் நாம இத தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். கண்டிப்பா இந்த பாடல கேளுங்க. உங்கள் வாழ்க்கையும் கந்தன் அருளால் அழகு பெறும். இப்போ 34வது பாடலை கேட்போம். கந்தர் அலங்காரம் பாடல் எண் 34. பொட்டாக வெற்பை பொருத கந்தா தப்பிப்போனது ஒன்றற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய் இரும் காம விடாய் பட்டார் உயிரைத் திருகிப் பருகிப் பசிதணிக்கும் கட்டாரி வேல்விழியார் வளைக்கே மனம் கட்டுண்டதே. இந்த பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் உண்மை என்னன்னா, மனிதன் வாழ்க்கையில தவறான பாதையில போகிறான். உலக மாயையில சிக்குகிறான். அந்த மாயை அது கவர்ச்சியா இருக்கும். ஆனா, அது நம்மை மெதுவா அழிக்கிறது. அந்த நேரத்துல ஒரு மனசார அழைப்பு, "முருகா என்னை காப்பாற்று. என்னை சரியான வழிக்கு திருப்பி வை" அப்படின்னு சொன்னா, அவர் கண்டிப்பா நம்மை விடமாட்டார். இந்த பாடல் ஒரு மனிதனோட மன அழுகையும், ஒரு தெய்வத்திடம் கேட்கும் உண்மையான பிரார்த்தனையும். இதை இப்போது கதை வடிவில் விளக்கமாக கேட்போம். ஒரு மனிதன் இருட்டுல வழி தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கான். எதுவுமே சரியா நடக்கல. எதுவும் புரியல. அந்த நேரத்துல அவன் மேல பார்த்து ஒரு முறை சொல்றான், "முருகா!" அந்த ஒரு அழைப்புக்கு தான் அவரோட அருள் ஒளி வந்துச்சு. அவனுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்குது. நிறைவாக அதனால தான் இந்த 34வது பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, மனிதன் தவறலாம். ஆனா முருகன் திருப்பாம விடமாட்டார். இந்த பாடல் உங்களோட மனசுல ஒரு சின்ன நம்பிக்கையாவது கொண்டு வந்தா, அதுதான் முருகனோட அருள். வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவுமே வேண்டாம். இந்த பாடல் உங்களோட வாழ்க்கைய மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கேளுங்க. முருகன் அருள் என்றைக்கும் உங்களோட இருக்கட்டும். ஓம் சரவண பவ.